நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் தாவேக ரோட் ஷோ நடத்துவதற்காக புதுச்சேரி மாநில முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் மனு அளித்திருந்த நிலையில் இந்த முறையும் அனுமதி இல்லை என மறுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பொதுக்கூட்டம் மட்டும் நடத்தி கொள்ளலாம், ஆனால் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என்பது அவர்கள் தரப்பு பதிலாக இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தாவேக பொதுக்கூட்டம் மட்டும் நடத்தி கொள்ளலாம் என புதுச்சேரி அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பலமுறை இது தொடர்பாக அவர்கள் மனு அளித்திருந்த நிலையும் ஒரே பதிலை புதுச்சேரி அரசு தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சாலை அமைப்புகள், அங்கு இருக்கக்கூடிய புவியியல் சூழலை கருத்தில் கொண்டு ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என்பதை முன்னமே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே பதிலை மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். தாவேக தரப்புல இருந்து தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ரோட் ஷோவுக்காக அனுமதி அவங்க தொடர்ந்து கேட்டாங்க. ஆனா புதுச்சேரி அரசு ஒரே பதிலாக இல்ல அப்படின்ற பதில சொல்லியிருக்காங்க. பொதுக்கூட்டம் வேணா நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பதில், என்ன காரணம் புதுச்சேரி அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை நடத்தி இருந்தார்கள். இந்த கரூர் சம்பவத்துக்கு தொடர்ந்து புதுச்சேரியில நீண்ட நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியில வருகிற 5ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில புதுச்சேரியில காலாப்பட்டிலிருந்து கன்னிக்கோயில் வரை இந்த ரோட் ஷோ நடத்துவதற்கான திட்டமிட்டு அதற்கான கடிதத்தை கடந்த வாரம் தமிழக வெற்றி கழக சார்பில் புதுச்சேரியில் தலைமை காவல் நிலைய அதிகாரி டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இந்த மனுக்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக தொடர்ந்து தாவேக தலைவர் தலைமையில டிஜிபி, டிஐஜி மற்றும் முதலமைச்சரை சந்தித்து மனுக்கள் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு இன்று காலை எஸ்எஸ்பியை சந்தித்து மனு கொடுக்க வந்தார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நேரடியில் சந்தித்து இது சம்பந்தமாக இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளது, அனுமதி தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமூக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதிக்க கூடாது. புதுச்சேரியில் குறுகிய சாலை உள்ளது, பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது, இதில் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என பல்வேறு தரப்பிலும் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு விஜய்க்கு ரோட் ஷோ கொடுப்பதற்கு முழு மனதுடன் இருந்தார். ஆனால் காவல்துறை தரப்புல இவருக்கு கடும் எதிர்ப்பானது எழுந்தது. ஏனென்றால் புதுச்சேரியில பாஜகவுடன் இந்த கூட்டணி அரசானது நடைபெற்று வருகிறது. தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து பாஜகவை கடும் விமர்சனம் மேற்கொண்டு வருகிறார். இதனால் புதுச்சேரியிலும் அதே நிலைதான் ஏற்படும். ஆளும் அரசாக இருந்து கொண்டு பாஜக தாவேக தலைவர் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கும் நிலையில் இந்த சூழல் உருவாகும். ஆனால் இதற்கு அனுமதிக்க கூடாது என பாஜகவும் இதற்கு கடும் நெருக்கடியானது கொடுத்து வருகிறது. இன்று காலை கூட சபாநாயகராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த செல்வம் இதுக்கு அனுமதிக்க கூடாது என்றுதான் அவர் பேட்டி அளித்திருந்தார். உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவிலிருந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பும் அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலமைச்சருக்கு இதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது முழு எண்ணத்துடன் இருந்தார். ஆனால் இதற்கு மாவட்ட ஆட்சியரும் இது எதிர்ப்பு தெரிவித்த நிலையில முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் இணைந்து காவல்துறை முடிவு எடுக்கலாம் என காலையில் தான் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில சட்டமன்றத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. முதலாக புஷி ஆனந்த், அதே போல் ஆது அர்ஜுனா ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் பிறகு டிஜிபி, டிஐஜி மற்றும் எஸ்எஸ்பி தலைமையிலான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு வெளியே வந்த டிஐஜி சாலை மார்க்கமாக ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்றும் அதுக்கு அனுமதி இல்லை, வேண்டுமென்றால் கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்து புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் புதுச்சேரியில
விஜய்க்கு ரோட் ஷோ நடத்துவது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே அனுமதி இல்லை என்றுதான் நம்ம நியூஸ் தமிழ் செய்தி தெரிவித்திருந்தோம். அதே போலதான் கூட்டத்தை வேணால் நடத்தி கொள்ளலாம் என 2 இடத்தை அவர்கள் தேர்வு செய்ய முடிவு எடுக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உப்பளம் பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்போ கிரவுண்டில் அந்த கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் முருகாச்சேற்றில் அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரவுண்டில் நடத்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த லாஸ்பேட்டை மைதானத்தில் நடத்தி கொள்ளலாம் எனவும் அவர்கள் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த இந்த விவகாரம் ரோட் ஷோ விஜய் நடத்தக்கூடிய இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து தற்போது கூட்டமாக நடத்தி கொள்ளலாம் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசும் இதற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.